என் ஊர் என் கனவு 2030 தொலைநோக்கு ஆவண தயாரிப்பு கருத்தரங்கத்துல சாலமன் பாப்பையா அவர்கள் மதுரையுடைய வளர்ச்சியை பத்தி ரொம்பவே உணர்ச்சி பூர்வமா பேசியிருந்தாரு. அப்படி அவரு என்னதான் சொல்லியிருக்காரு, லண்டனுக்கு எப்படி தேம்ஸோ அது மாதிரிதான் மதுரைக்கு வைகை நதி. அப்பேற்பட்ட வைகை நதியில நடக்கிற மணல் திருட்டம் முதல்ல தடுக்கணும். இப்போ குப்பைகள்லாம் சேர்ந்து கொசு உற்பத்தி ஆகிற இடமா அது மாறிடுச்சு. ஆனா அப்படி இல்லாம வண்டியூர் தெப்பகுளம் எப்படி பாதுகாக்கப்படுதோ அதே மாதிரி மதுரையில இருக்க எல்லா கம்மாய்களுமே தூர்வாரப்பட்டு பாதுகாக்கப்படணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. மதுரை மீனாட்சி அம்மன் கோவில், கோரிப்பாளையம் தர்கா, செம்மேரி சர்ச் இது போன்ற இடங்கள்ல எல்லாம் ஒரே ஒரு தடவை மழை பெஞ்சாலும் பயங்கரமா தேங்கிக்கிறது. அதையுமே மாத்தி அமைக்கணும் அப்படின்னு அவர் குறிப்பிட்டிருக்காரு. மதுரையில் இருக்க ஒரு மிகப்பெரிய தலைவலினா அது பேருந்து நிறுத்தம் தான். 8 வருஷமா சீரமைப்பு பணிகள் நடந்துகிட்டே இருக்கு. திருச்சி பஞ்சப்பூர் பேருந்து நிலையம் மாதிரியே ஒரு பிரம்மாண்டமான பேருந்து நிலையத்தை மதுரையிலுமே அமைக்கணும். மதுரையில இருக்க பெரியார் பேருந்து நிலையத்தை தவிர மற்ற எல்லா பேருந்து நிறுத்தத்தையுமே நகரத்துக்கு வெளியில கொண்டு வரணும் அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு. மதுரையில இருக்க 100 வட்டாரங்கள்ல விளையாட்டு மைதானங்கள் அமைக்கணும். அது மட்டும் இல்லாம அங்க ஆண்டுதோறும் விளையாட்டு போட்டிகளை நடத்தணும்னு குறிப்பிட்டிருக்காரு. இது போக மத்திய சிறைச்சாலை மாற்றப்பட்டால் அந்த இடத்துல மிருகக்காட்சி சாலை அமைக்கணும்னு சொல்லியிருக்காரு. கீழவாசல், யானைக்கல் பகுதியில இருக்க கூட்ட நெரிசலை தவிர்க்கிறதுக்கு அந்த பகுதியில இருக்க மக்கள் சப்போர்ட் பண்ணாங்க அப்படின்னா மதுரை இன்னுமே அழகாகும். இது போக கோயம்புத்தூர் மாதிரியே மதுரை மக்களும் தொழில் வளர்ச்சியில அதிகமா ஆர்வம் காட்டுறாங்க. அதனால இன்னும் 3 வருஷத்துல நிறைய ஐடி கம்பெனிகள் வரும், மதுரை இன்னுமே வளர்ச்சி அடையும் அப்படின்னு அவர் குறிப்பிட்டிருக்காரு. உடனுக்குடனான அப்டேட்ஸ்க்கு உயிர்மொழியை ஃபாலோ பண்ணிக்கோங்க.